வயநாடு நிலச்சரிவில் சிக்கி முண்டக்கை கிராமம் முழுவதும் மண்ணில் புதைவுண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 300க்கும் மேற்பட்ட வீடுகள் மண்ணில் புதைவுண்டு இருக்கின்றன. குடியிருப்புகள் இருந்ததற்கான அடையாளமே இல்லாமல் தண்ணீர் பாய்ந்தோடும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. முண்டக்கை கிராமத்தில் வசித்து வந்த தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் பலியாகி இருக்கிறார்கள். தோண்ட தோண்ட பிணங்களால் இடுகாடு போல காட்சி அளிக்கிறது. வயநாடு நிலச்சரிவில் சிக்கி முண்டக்கை கிராமம் முற்றிலும் அழிந்த கொடூரம் நிகழ்ந்திருக்கிறது. 300க்கும் மேற்பட்ட வீடுகள் அடியோடு அடித்துச் செல்லப்பட்ட அவலம் அங்கு நிகழ்ந்திருக்கிறது. குடியிருப்புகள் இருந்ததற்கான அடையாளமே இல்லாமல் தண்ணீர் பாய்ந்தோடும் முண்டகை கிராமமாக அது தற்பொழுது மாறியிருக்கிறது. இந்த நிலையில் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பலியாகி இருப்பது குறித்தான தகவல்களும் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அது குறித்த அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். முண்டகை கிராமத்தில் 300க்கும் மேற்பட்ட வீடுகள் அடியோடு அடித்து செல்லப்பட்டு அங்கு குடியிருப்புகள் இருந்ததற்கான அடையாளமே இல்லாமல் தண்ணீர் பாய்ந்தோடி வரக்கூடிய நிலையானது தற்பொழுது அங்கு ஏற்பட்டிருக்கிறது. வயநாடு நிலச்சரிவில் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதியாக அறியப்படக்கூடிய முண்டகை பகுதியில் 300க்கும் மேற்பட்ட வீடுகள் புதையுண்டிருக்கின்றன. அங்கு குடியிருப்புகள் இருந்ததற்கான அடையாளமே தெரியாத வண்ணம் அந்த இடமானது தற்பொழுது சீர்குலைந்து இருக்கிறது. அது குறித்தான அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். அங்கு மீட்பு பணியில் ஈடுபட்டிருப்பவர்கள் புதையுண்ட இடங்களை தோண்டி எடுப்பது தொடர்பான அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தோண்ட தோண்ட பிணங்களால் இடுகாடு போல மாறிப்போய் இருக்கிறது முண்டகை கிராமம். வயநாடு நிலச்சரிவில் சிக்கி முண்டகை கிராமத்தில் இருந்த 300க்கும் மேற்பட்ட வீடுகள் அடியோடு அடித்து செல்லப்பட்ட அவலம் நிகழ்ந்திருக்கிறது. மீட்பு பணியானது தற்பொழுது நிலத்தை தோண்டி அங்கு புதையுண்டவர்களை எடுக்கக்கூடிய நிகழ்வாக மாறியிருக்கிறது. தொடர்ந்து மீட்பு பணி ஒருபுறம் நடைபெற்று வரக்கூடிய நேரத்தில் அந்த இடமே இடுகாடு போல காட்சியளிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். வயநாடு நிலச்சரிவில் 3 கிராமங்கள் அதிகம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதில் அதீத பாதிப்பை சந்தித்திருப்பது இந்த முண்டகை கிராமம். தோண்ட தோண்ட பிணங்களாக இடுகாடு போல அந்த பகுதி மாறியிருப்பதான அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். களத்திலிருந்து விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் அருண். அருண், வணக்கம். தொடர்ந்து முண்டகையின் பல பகுதிகளை தொடர்பு கொள்ளவே இயலவில்லை, செல்ல முடியவில்லை, மீட்பு பணிகளை மேற்கொள்ள முடியவில்லை என நேற்று மீட்பு பணியிலேயே ஒரு தொய்வானது ஏற்பட்டிருந்தது. தற்பொழுது அந்த பகுதி முழுவதும் இடுகாடு போல காட்சி அளிப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நீங்கள் இப்போ முண்டகை பகுதியில் குறிப்பாக எங்கே இருக்கீங்க? அங்கே நிலவக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? மீட்பு பணி எந்த அளவு இருக்கிறது? கௌதமி, அதாவது இந்த முண்டகை பகுதி என்பது சுமார் ஒரு 400 குடும்பங்கள் இங்கு வசித்து வந்திருக்கிறார்கள். இந்த முண்டகை பகுதியில் தான் நேற்று முன்தினம் இரவு 3 முறை ஏற்பட்ட அந்த நிலச்சரிவில் இந்த பகுதியில் இருந்த அனைத்து வீடுகளுமே மிகப்பெரிய ஒரு சேதத்திற்குள்ளாகி ஏராளமானோர் இந்த பகுதியில் மண்ணில் புதைந்திருக்கிறார்கள். இந்த சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்ட வாகனங்கள் அனைத்தும் வீட்டிற்கு உள்ளே கிடக்கக்கூடிய காட்சியை நம்மால் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. இந்த பகுதியில் வீட்டில் வளர்த்து இருக்கக்கூடிய இந்த நாய், பூனை போன்றவையும் கோழி போன்ற பறவைகளும் அங்கு அனாதையாக இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் காண முடிகிறது. மழை பொழிவானது தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில கடுமையான மழையானது தற்போது பெய்து வருகிறது. இந்த சூழலிலும் மீட்பு பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. காலை முதல் தற்போது வரை சுமார் ஒரு 5 உடல்கள் இந்த பகுதியிலிருந்து மட்டும் மீட்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மீட்பு பணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுமார் ஒரு 400 குடும்பங்கள் இந்த வீடுகளுடன் வசித்து வந்த நிலையில அந்த குடும்பத்தினர் வசித்து வந்த வீடுகள் அனைத்துமே இங்கு நாம் பார்க்கும் பொழுது ஒரு காட்டு ஆறு போன்றுதான் காணப்படுகிறது. மிகப்பெரிய ஒரு ஆறு நீரோட்டம் போன்று அந்த காட்சியை நம்மால் காணும் பொழுது இங்கிருந்த மக்கள் எங்கு சென்றிருப்பார்கள் என்ற கேள்வி அனைத்து மக்கள் மத்தியிலும் எழக்கூடிய ஒரு சூழல் தான் நிலவுகிறது. இந்த பகுதியில் இராணுவத்தினரும் மீட்பு படையினரும் தொடர்ந்து இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலில் கடுமையான மழை பொழிவையும் பொருட்படுத்தாமல் மீட்பு பணியானது நடைபெற்று வருகிறது. தற்போது சிறிது நேரத்திற்கு முன்பாக இந்த பகுதியில், அதாவது இந்த முண்டகை பகுதியில் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 உடலானது மீட்கப்பட்டது. துரை என்று பெயர் கொண்ட அந்த நபர், அவரது மனைவி மற்றும்
8 வயது மகள் என மூவரது உடல் ஒரே இடத்திலிருந்து மீட்கப்பட்டது. தொடர்ந்து இடிபாடுகளுக்குள் யாரேனும் சிக்கி இருக்கிறார்களா என்ற அடிப்படையில் தான் இந்த மீட்பு பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த பகுதியில் இருந்த பள்ளிவாசலாகட்டும், கோவிலாகட்டும், தேவாலயமாகட்டும் என அனைத்து வழிபாட்டு தலங்களும் சிதிலமடைந்து காணப்படுகிறது. அதேபோன்று ஒரு வீடுகளும் அந்த இல்லாமல் ஒரு உருவமே இல்லாத ஒரு சூழலில் தான் இந்த நிலையானது காணப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் தொடர்ந்து மீட்பு பணியானது நடைபெற்று வருகிறது. கடந்த 1 மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த மழையானது பெய்து வருகிறது. இந்த பலத்த மழை பெய்து வரக்கூடிய நிலையில மீண்டும் ஏதேனும் ஒரு அபாயமான ஒரு சூழல் இந்த பகுதியில் நிலவுமா என்ற ஒரு அச்சத்தின் அடிப்படையில் பொதுமக்களும் சரி, அதே போன்று இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களும் சரி, தொடர்ந்து இந்த ஒரு அச்சத்தினுடனேயே இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் மீட்பு பணியானது நடைபெற்று வருகிறது. தற்பொழுது காலை முதல் இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு வந்தவர்கள் ஒரு ஷிஃப்ட் என்ற அடிப்படையில் பணி நேரம் முடிந்து 2வது பணி நேரம் வந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் 3 பணியாக, அதாவது 3 ஷிஃப்ட் முறை அடிப்படையில் வந்து இவர்கள் இந்த மீட்பு குழுவினர் வந்து இந்த மீட்பு பணியினை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த பகுதியை பார்க்கும்பொழுது 300 வீடுகள் 400 வீடுகள் இந்த பகுதியில் இருந்ததா என்ற ஒரு கேள்விதான் இதை பார்க்கும்பொழுது அனைவரது மனதிலும் எழும். இந்த பகுதியில் இருந்த மரங்கள் அனைத்தும் வீடுகளின் மீது விழுந்திருக்கின்றன. வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் அனைத்தும் வீட்டிற்கு உள்ளேயே சென்று இருக்கின்றன. ஏராளமான சேதங்கள், அதாவது இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் உயிர் சேதம், பொருட்சேதம் என்று கணக்கில் கொள்ள முடியாத அளவிற்கு இந்த பகுதியில் சேதமானது உருவாகி இருக்கிறது. இதுவரைக்கும் 150க்கும் மேற்பட்ட உடல்கள் வந்து மீட்கப்பட்டிருப்பதாகவும் 500க்கும் மேற்பட்டோர் காயங்களுடனேயும் உடைமைகளை இழந்தும் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் மீட்கப்பட்ட அனைவருமே இந்த முண்டகை மற்றும் இதற்கு அடுத்து இருக்கக்கூடிய மேப்பாடி பகுதியில் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். காயமடைந்து மீட்கப்பட்டவர்கள் அருகில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனையில் வைக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. உடல்கள் இங்கிருந்து மீட்கப்பட்டவர்களின் உடல்கள் உடனுக்குடன் பிரேத பரிசோதனை செய்து அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு வருகிறது. இதில் நிறைய பேர் அடையாளம் தெரியாத நிலையில வந்து இந்த சடலங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதுதான் இங்கு நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சோகமாக பார்க்கப்படுகிறது. இதற்கு காரணம் இங்கு இருப்பவர்களில் தற்பொழுது வரை 200க்கும் மேற்பட்டோரை காணவில்லை என்ற ஒரு புகாரும் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்டிருப்பதால் யாரெல்லாம் இந்த சம்பவத்தில் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற ஒரு உண்மை நிலை என்பது தெரிய வராத சூழலில் தான் இருக்கிறது. தொடர்ந்து மீட்பு பணியானது நடைபெற்று வருகிறது. இன்னும் 2 நாட்களுக்கு இந்த மீட்பு பணியானது நடைபெறும் என்று இருக்கக்கூடிய நிலையில மொத்தம் இங்கு உயிரிழந்தவர்கள் எத்தனை பேரோ அதில் 60% மட்டும்தான் இந்த நிலச்சரிவு, இந்த இடிபாடுகளில் இருந்து மீட்க முடியும் என்று இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டிருப்பவர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். கௌதமி, களத்திலிருந்து விவரங்களை வழங்கினார் எம்முடைய செய்தியாளர் அருண். விவரங்களுக்கு நன்றி.